வணக்கம். இயற்கணிதம் அலகு பயிற்சியில் உள்ள 15 மற்றும் 16வது சம பற்றி பார்ப்போம். 15வது சம் f(x) = x² - 2x + 3 என்ற பல்லுறுப்புக்கோவையின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா எனில் கீழ்க்கண்டவற்றை மூலங்களாக கொண்ட பல்லுறுப்புக்கோவையை காண்க. என்ன கொடுத்திருக்காங்க? f(x) = x² - 2x + 3 இந்த பல்லுறுப்புக்கோவையோட மூலங்கள் ஆல்பா, பீட்டா எனில் இந்த இரு மூலங்களை கொண்ட பல்லுறுப்புக்கோவையை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதே போல இந்த இரு மூலங்களை ஒரு மூலங்களாக கொண்ட பல்லுறுப்புக்கோவையை கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ax² + bx + c = 0. இந்த பல்லுறுப்புக்கோவையோட மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டாவா இருந்துச்சுன்னா மூலங்களின் கூடுதல் எப்படி இருக்கும்? ஆல்பா + பீட்டா = -b/a. அதே போல மூலங்களின் பெருக்கற்பலன் ஆல்பா பீட்டா = c/aன்னு இருக்கும். இப்ப இந்த இடத்துல f(x) = x² - 2x + 3 = 0ன்னு எடுத்துக்குவோம். ஏன்னா இந்த பல்லுறுப்புக்கோவை = 0ன்னு எடுத்துக்கும் போது கிடைக்கிற சொல்யூஷன் தான் இதோட மூலங்கள். சோ f(x) = 0 எனில் இந்த பல்லுறுப்புக்கோவையின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டான்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல மூலங்களின் கூடுதலை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஆல்பா + பீட்டா. சோ -b/a. -b இங்க என்ன? -2. மைனஸ் b யோட மதிப்பு என்ன? -2. சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் b/a. b/a. x² ஓட கெழு என்ன? 1. சோ ஆல்பா + பீட்டா = 2ன்னு எழுதலாமா? அடுத்தது மூலங்களின் பெருக்கற்பலன் ஆல்பா பீட்டா = c/a. c என்ன இங்க? 3. a என்ன? /1. சோ 3ன்னு எழுதலாமா? ஆல்பா பீட்டா = 3. இப்ப ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? ஆல்பா + 2, பீட்டா + 2 இந்த ரெண்டையும் மூலங்களாக கொண்ட பல்லுறுப்புக்கோவையை கேட்டிருக்காங்க. சோ தேவையான சமன்பாடு எப்படி இருக்கும்? x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு x பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் = 0ன்னு இருக்கும். சோ மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கற்பலன் கண்டுபிடிக்கணும். மூலங்களின் கூடுதல் இந்த இடத்துல எப்படி இருக்கும்? இந்த இடத்துல மூலம் என்ன? ஒரு மூலம் ஆல்பா + 2, மற்றொரு மூலம் என்ன? பீட்டா + 2 மூலங்களின் கூடுதல். அதனால பிளஸ் பீட்டா + 2. இதை கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்பா + பீட்டா + 4. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆல்பா + பீட்டா = 2ன்னு பார்த்தோம். சோ அப்ப 2 + 4 = 6. சோ மூலங்களின் கூடுதல் = 6. இந்த இடத்துல ஆல்பா + பீட்டா = 2ன்னு எழுதிக்குவோம். அடுத்தது மூலங்களின் பெருக்கற்பலன் கண்டுபிடிப்போம். மூலங்களின் பெருக்கற்பலன் என்ன? இந்த இரு மூலங்களின் பெருக்கற்பலன். சோ ஆல்பா + 2 இன்டு பீட்டா + 2 பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்பாவால பீட்டா + 2 பெருக்கும்போது ஆல்பா பீட்டா + 2 ஆல்பா. அடுத்தது இந்த 2ஆல பீட்டா + 2 பெருக்கும்போது 2 பீட்டா + 4. இதை எப்படி எழுதலாம்? ஆல்பா + பீட்டா + 2 பொதுவா எடுக்கலாம். பொதுவா எடுத்துட்டா ஆல்பா + பீட்டா + 4. ஆல்பா பீட்டாவோட மதிப்பு நம்ம 3ன்னு பார்த்தோம். சோ 3 + 2 ஆல்பா + பீட்டாவோட மதிப்பு 2 + 4. ரீசன் எழுதிக்குவோம். ஆல்பா பீட்டா = 3, ஆல்பா + பீட்டா = 2. கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 3 + 4 7, 7 + 4 11. சோ மூலங்களின் பெருக்கற்பலன் 11. தேவையான சமன்பாடு என்ன? x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு x பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் = 0. சோ இதுல மூலங்களின் கூடுதலையும் பெருக்கற்பலனையும் பிரதியிடுவோம். சோ x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் எவ்வளவு கிடைச்சிருக்கு நமக்கு இங்க? 6. அது ஆல்பா + 2 பீட்டா + 2 இந்த ரெண்டு மூலங்களோட கூடுதல் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 6. 6 இன்டு x பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் 11 = 0. அப்ப இந்த இடத்துல தேவையான சமன்பாடு x² - 6x + 11 = 0. இப்ப அடுத்தது இரண்டாவது சம் பார்ப்போம். இந்த இடத்துல இருக்க மூலங்கள் ஆல்பா - 1 ஆல்பா + 1, பீட்டா - 1 பீட்டா + 1. சோ மூலங்களின் கூடுதல் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அடுத்தது மூலங்களின் பெருக்கற்பலன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அது ரெண்டையும் தேவையான சமன்பாட்டுல பிரதியிடும் போது நமக்கு தேவையான பல்லுறுப்புக்கோவை கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் மூலங்களின் கூடுதல். இந்த இடத்துல மூலங்கள் என்ன? ஆல்பா - 1 ஆல்பா + 1 பிளஸ் பீட்டா - 1 பீட்டா + 1. சோ இப்ப மீச்சிமா எடுக்கணும். கீழே மீச்சிமா எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்பா + 1 இன்டு பீட்டா + 1. இப்ப இந்த ஆல்பா - 1 இந்த பீட்டா + 1ஆல பெருக்கணும். ஆல்பா - 1 பீட்டா + 1ஆல பெருக்கணும். அடுத்தது பிளஸ். அடுத்தது இந்த பீட்டா - 1 இத ஆல்பா + 1ஆல பெருக்கணும். மீச்சிமால ஆல்பா + 1 இருக்கு, அதால பெருக்கணும். இப்ப பெருக்கி எழுதுவோம். ஆல்பாவால பீட்டா + 1 பெருக்கும்போது ஆல்பா பீட்டா + ஆல்பா.
அடுத்தது -1ஆல பீட்டா பிளஸ் 1 பெருக்கும்போது மைனஸ் பீட்டா -1 இன்ட்டு பிளஸ் 1 -1. அடுத்தது இந்த பிளஸ். அடுத்தது இந்த பீட்டாவால ஆல்பா பிளஸ் 1 பெருக்கும்போது ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா. அடுத்தது இந்த -1ஆல ஆல்பா பிளஸ் 1 பெருக்கும்போது மைனஸ் ஆல்பா -1. ஸோ பை கீழ இருக்க ஆல்பா பிளஸ் 1ஐயும் பீட்டா பிளஸ் 1ஐயும் பெருக்குவோம். ஆல்பாவால பீட்டா பிளஸ் 1 பெருக்கும்போது ஆல்பா பீட்டா பிளஸ் ஆல்பா. அடுத்தது பிளஸ் 1ஆல பீட்டா பிளஸ் 1 பெருக்கும்போது பிளஸ் பீட்டா பிளஸ் 1. இப்ப இதை சுருக்குவோம். மேல ஆல்பா பிளஸ் பீட்டா இருக்கு, இங்கேயும் ஆல்பா பிளஸ் பீட்டா இருக்கு. அப்ப 2 ஆல்பா பீட்டா. அடுத்தது பிளஸ் ஆல்பா மைனஸ் ஆல்பா அடிச்சிடலாம். அடுத்தது மைனஸ் பீட்டா பிளஸ் பீட்டா அடிச்சிடலாம். அடுத்தது -1 -1 -2. இப்ப மேல இருக்கிற அனைத்து உறுப்புகளையும் எழுதியாச்சு. அடுத்தது கீழே இருக்க உறுப்புகளை பார்ப்போம். ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் 1 அப்படியே எழுதிக்குவோம். இப்ப மதிப்புகளை பிரதிடுவோம். 2 ஆல்பா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு என்னன்னு பார்த்தோம் 3. ஸோ 2 இன்ட்டு 3 -2 பை ஆல்பா பீட்டாவோட மதிப்பு 3ன்னு பார்த்தோம். பிளஸ் ஆல்பா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு என்னன்னு பார்த்தோம் 2 பிளஸ் 1. ரீசன் இங்க எழுதிக்குவோம். ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 3, ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 2. 2 இன்ட்டு 3 6, 6 மைனஸ் 2 4 பை 3 பிளஸ் 2 5, 5 பிளஸ் 1 6. சுருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் 2/3. ஸோ மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது மூலங்களின் பெருக்கற்பலன் கண்டுபிடிக்கணும். ஸோ மூலங்களின் பெருக்கற்பலன் இங்க என்ன மூலங்கள் இருந்துச்சு ஆல்பா மைனஸ் 1 பை ஆல்பா பிளஸ் 1 இன்டூ மூலங்களின் பெருக்கற்பலன் பீட்டா மைனஸ் 1 இன்டூ பீட்டா பிளஸ் 1. ஸோ ஆல்பா மைனஸ் 1 இன்டூ பீட்டா மைனஸ் 1 பை ஆல்பா பிளஸ் 1 இன்டூ பீட்டா பிளஸ் 1. மேல இருக்க ஆல்பாவால பீட்டா மைனஸ் 1 பெருக்கும்போது நமக்கு ஆல்பா பீட்டா. அடுத்து -1ஆல பீட்டா மைனஸ் 1 பெருக்கும்போது நமக்கு மேல இருக்க ஆல்பாவால பீட்டா மைனஸ் 1 பெருக்கும்போது ஆல்பா பீட்டா மைனஸ் ஆல்பா. அடுத்தது -1ஆல பீட்டா மைனஸ் 1 பெருக்கும்போது மைனஸ் பீட்டா -1 இன்டூ -1 பிளஸ் 1 பை ஆல்பாவால பீட்டா பிளஸ் 1 பெருக்கும்போது ஆல்பா பீட்டா பிளஸ் ஆல்பா. அடுத்தது பிளஸ் 1ஆல பீட்டா பிளஸ் 1 பெருக்கும்போது பிளஸ் பீட்டா பிளஸ் 1. இதை எப்படி எழுதுவோம் ஆல்பா பீட்டாவோட மதிப்பு தெரியும் நமக்கு. ஆல்பா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு தெரியும். இங்க மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா இருக்கு. ஸோ மைனஸை பொதுவா எடுப்போம். ஆல்பா பிளஸ் பீட்டான்னு எழுதிக்கலாமா பிளஸ் 1 பை ஆல்பா பீட்டா பிளஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் 1. ஆல்பா பீட்டாவோட மதிப்பு என்ன 3 மைனஸ் ஆல்பா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன 2. அடுத்தது பிளஸ் 1 பை ஆல்பா பீட்டாவோட மதிப்பு என்ன 3, ஆல்பா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன 2 பிளஸ் 1. இங்க காரணம் எழுதிக்குவோம். ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 3, ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 2. ஸோ இதை இப்போ சுருக்குவோம். 3 மைனஸ் 2 1, 1 பிளஸ் 1 2 பை 3 பிளஸ் 2 5, 5 பிளஸ் 1 6. இதை சுருக்கும் போது நமக்கு 1/3 கிடைக்கும். ஸோ மூலங்களின் பெருக்கற்பலன் 1/3 கிடைச்சிருக்கு. தேவையான சமன்பாடு என்ன x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டூ எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு 0. இப்ப தேவையான சமன்பாட்டுல மூலங்களின் கூடுதலையும் பெருக்கற்பலனையும் பிரதியிடுவோம். ஸோ x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் என்ன இங்க 2/3 இன்டூ எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கற்பலன் என்ன 1/3 ஈக்குவல் டு 0. இங்க 2/3 இருக்கு, இங்க 1/3 இருக்கு. அப்ப மீச்சியமா என்ன 3. இப்ப இந்த x² 3ஆல பெருக்கும்போது 3x² மைனஸ் 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. அடுத்தது இந்த 3 வகுத்தல்ல இருக்கு. ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து போகும்போது பெருக்கலாம் மாறும். 0 இன்ட்டு 3 0 தான். ஸோ 3x² மைனஸ் 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதுதான் தேவையான சமன்பாடு. ஸோ இந்த கேள்விக்கான முதல் ஆன்சர் x² மைனஸ் 6x பிளஸ் 11 ஈக்குவல் டு 0. அடுத்தது இந்த கேள்விக்கான இரண்டாவது ஆன்சர் 3x² மைனஸ் 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. 16வது சம் x² பிளஸ் px மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் மூலம் -4 மற்றும் x² பிளஸ் px பிளஸ் q ஈக்குவல் டு 0வின் மூலங்கள் சமம் எனில் p மற்றும் qவின் மதிப்பை காண்க. இப்ப இந்த சமன்பாடு கொடுத்து இந்த சமன்பாட்டோட ஒரு மூலத்தை கொடுத்துட்டாங்க. அடுத்தது இந்த சமன்பாடு கொடுத்து இந்த சமன்பாட்டோட மூலங்கள் சமம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டை பயன்படுத்தி நம்ம p மற்றும் q ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க x² பிளஸ் px மைனஸ் 4 ஈக்குவல் டு 0வின் மூலம் -4 கொடுத்துருக்காங்க.
இந்த சமன்பாட்டுக்கு 2 மூலங்கள் இருக்கும். ஏன்னா இது ஒரு இருபடி சமன்பாடு. இந்த சமன்பாட்டோட ஒரு மூலம் குடுத்துட்டாங்க. சோ, x இங்க மாறி என்ன? x. x ஈக்குவல் டு -4ன்னு எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல xக்கு பதிலா நம்ம -4ன்னு பிரதியிட்டா, நமக்கு இந்த சமன்பாட்ட தீர்க்கும்போது தீர்வு 0ன்னு கிடைக்கும். சோ, இந்த இடத்துல xக்கு பதிலா நம்ம -4ன்னு பிரதியிடுவோம். -4 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் p இன்டு -4 -4. இது தீர்க்கும்போது நமக்கு 0 கிடைக்கும். ஏன்னா இந்த சமன்பாட்டோட ஒரு மூலம் -4. சோ, xக்கு பதிலா நம்ம -4ன்னு பிரதியிடும்போது இந்த சமன்பாட்டோட தீர்வு 0ன்னு கிடைக்கும். சோ, -4 ஸ்கொயர் பண்ணா 16 -4p -4 ஈக்குவல் டு 0. 16ல 4 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 12. சோ, -4p பிளஸ் 12 ஈக்குவல் டு 0. இப்ப p யோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். சோ, p இருக்கிற டேர்ம் ஒரு பக்கமும் எண்களை ஒரு பக்கமும் எடுத்துட்டு வருவோம். பிளஸ் 12 ஈக்குவல் டுக்கு அடுத்து போச்சுன்னா -12ஆ மாறும். சோ, p ஈக்குவல் டு -12 பை -4 ஈக்குவல் டு 3. சோ, p ஈக்குவல் டு 3. p யோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. x ஸ்கொயர் பிளஸ் px பிளஸ் q ஈக்குவல் டு 0வின் மூலங்கள் சமம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0வின் மூலங்கள் சமமா இருந்துச்சுன்னா தன்மை காட்டி எப்படி இருக்கும்? b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0வா இருக்கும். அப்ப இந்த சமன்பாட்டுல b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0வா இருக்கும். இந்த இடத்துல b ஸ்கொயர், b இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? x ஓட கெழு தான் b. b இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? p. சோ, p ஸ்கொயர் மைனஸ் 4. ஏன்னா என்ன? x ஸ்கொயரோட கெழு. x ஸ்கொயரோட கெழு என்ன? 1 இன்டு c. cனா மாறிலி. q ஈக்குவல் டு 0. மூலங்கள் சமமா இருந்துச்சுன்னா தன்மை காட்டி 0வா இருக்கும். சோ, p ஸ்கொயர் மைனஸ் 4q ஈக்குவல் டு 0. நமக்கு p யோட மதிப்பு தெரியும். p யோட மதிப்பு என்ன? 3. 3 ஸ்கொயர் மைனஸ் 4q ஈக்குவல் டு 0. p ஈக்குவல் டு 3ன்னு எழுதிக்குவோம். சோ, -4q ஈக்குவல் டு -9. சோ, q ஓட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். சோ, -9 பை -4 ஈக்குவல் டு 9 பை 4. So, therefore, P equal to 3, Q equal to 9 by 4. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.